ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. திருமாலிரும் சோலை சிறப்பு. ஏவித்து செய்வான் ஏந்தது வந்த மல்லரை சாவத் தகர்த்த சாந்தனி தோல் சதுரன் மலை ஆவத்தனம் என்ன அமரர்களும் நன்முனிவரும் சேவித்திருக்கும் தென் திருமாலிரும் சோலையே. கம்சனால் ஏவப்பட்டு எதிர் வந்த மல்லர்களை தன் தோள்களால் தாக்கி அழித்துக் கொண்ட கண்ணன் கூனியிட்ட சந்தனத்தை அணிந்து கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற மலையானது தேவர்களும் முனிவர்களும் இக்கண்ணனே ஆபத்து காலத்து துணையாக இருப்பான் என்று கருதி கொண்டு வணங்கிக் கொண்டிருக்கும் இடமே திருமாலிரும் சோலை மலையாகும். மன்னர் மருக மைத்துனன் மார்போர் தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன் மலை கொன்னவில் கூர்வேற்கோன் நெடுமாறன் தென் கூடற்கோன் தென்னன் கொண்டாடும் தென் திருமாலிரும் சோலையே. கண்ணபிரான் தன் மைத்தனன்மார்களான பாண்டவர்களுக்கு துணையாக அர்ஜுனனின் தேரின் மீது இருந்து கொண்டு எதிரிகளான அரசர்கள் போரில் அஞ்சும்படியாக தன் நம்பினால் நீர் பருக்கை மேலழச் செய்து எழுந்தருள பண்ணின மலையாவது கூறிய வேலையும் மாறன் என்ற பெயரையும் உடைய மதுரை நகரத்து அரசனான மலையத்வஜ பாண்டியன் கொண்டாடும் மலை திருமாலிரும் சோலை மலை என்பதாகும். குறுகாத மன்னரை கூடு கலக்கி வெங்கா நிறை செருகால் நெறியே போக்குவிக்கும் செல்வன் பொன்மலை அருகால் வருவண்டுகள் ஆயிரநாமம் சொல்லி சிறுகாலை பாடும் தென் திருமாலிரும் சோலையே. 1000 திருநாமங்களை கொண்ட திருமகள் செல்வன் தன்னை அடையாத அரசர்களின் இருப்பிடத்தை குலைத்து அவர்களை கொடிய காட்டில் சித்தடிப்பாறையிலே போகும்படி செய்து வண்டுகள் அவனது 1000 திருநாமங்களையும் சொல்லிக்கொண்டு சிறுகாலை பொழுதில் உலா வருகின்ற மலை திருமாலிரும் சோலை மலையாகும். சிந்த புடைத்து செங்குருதி கொண்டு பூதங்கள் அந்தி பலி கொடுத்து ஆவதனம் செய் அப்பன் மலை இந்திர கோபங்கள் எம்பெருமான் கனிவாய் ஒப்பான் சிந்தம் புறவில் தென் திருமாலிரும் சோலையே. அழகர் மலையில் உள்ள பூதங்கள் அந்திபலியில் இறைவனுடைய எதிரிகளை அடித்துக் கொன்று அவர்கள் உடம்பில் உள்ள ரத்தத்தையே காணிக்கையாக கொண்டு ஆபத்து காலத்தில் உதவும் செல்வமாக கருதுகின்ற எல்லோருக்கும் தந்தையான எம்பெருமான் கண்ணபிரான் ஆகிய அழகர் மலையாவது இந்திரகோப பூச்சிகள் எம்பெருமானது கோவை பழம் போன்ற உதட்டுக்கு ஒப்பாக திரியும் மலையே திருமாலிரும் சோலை மலை என்பதாகும். 8 திசையும் எண்ணிருந்த பெருந்தேவிமார் விட்டு விளங்க வீட்டிருந்த விமலன் மலை பட்ட பிடிகள் பகடுறங்கி சென்று மாலை வாய் தெட்டி திளைக்கும் தென் திருமாலிரும் சோலையே. 8 திசைகளிலும் பெருமை விளங்க கணக்கற்ற தேவிமார்கள் பலர் சூழ்ந்திருக்க துவாரகையில் கொலு வீட்டிருந்த பகவான் கண்ணபிரான் எழுந்தருளிருக்கின்ற அழகரது மலை மாலை காலத்தில் பெண் யானைகள் ஆண் யானைகளை உராய்ந்து கொண்டு போய் தலைவிச்சுவை முற்றி மிக்க மகிழ்ச்சி கொண்டு திளைக்கும் மலை திருமாலிரும் சோலை மலையாகும். மருத பொழிலணி மாலிரும் சோலை மலை தன்னை கருதி உரைக்கின்ற கார்கடல் வண்ணன் அம்மான் தன்னை விரதம் கொண்டேற்கும் வில்லிபுத்தூர் விஷ்ணு சித்தன் சொல் கருதி உரைப்பவர் கண்ணன் கழலினை காண்பர்களே. மருத பொழிலணி மாலிரும் சோலை மலை தன்னை கருதி உரைக்கின்ற கார்கடல் வண்ணன் அம்மான் தன்னை விரதம் கொண்டேற்கும் வில்லிபுத்தூர் விஷ்ணு சித்தன் சொல் கருதி உரைப்பவர் கண்ணன் கழலினை காண்பர்களே. மருது நிறத்து மலர் சோலைகளால் அலங்கரிக்கப்பட்ட திருமாலிரும் சோலை மலை மேன்மையானதாக நினைத்து எப்பொழுதும் எழுந்தருளியிருக்கின்ற கரிய நிறமுடைய கமல கண்ணன் என்னும் எம்பெருமானை வாழ்த்துவதையே விரதமாக கொண்டு திகழும் இப்புல்லிபுத்தூர் பட்டபிரான் பெரியாழ்வார் அருளி செய்த 10 பாசுரங்களை ஆவலுடன் ஓதுபவர்கள்
கண்ணனுடைய திருவடிகளை கண்டு சேவிக்கப்படுவர். ஆக இ10 பாசரங்களில் பெரியாழ்வார் என்கிற விஷ்ணு சித்தர் திருமாலின் சோலை மலையின் சிறப்பை விவரிக்கிறார். விஸ்வாகுகுல வம்சனான ராமன் இங்கு எழுந்தருளி இருக்கிறார். இங்கே தெய்வ பெண்கள் அணியும் சிலம்பொலி கேட்கும், சிலம்பாறு பாய்கிறது. எப்போதும் இங்கு பல்லாண்டு ஒலி கேட்கும். பகவானின் திருவடியை எப்பொழுதும் தொழுபவரான பாகவதர்கள் நல்ல வழி செல்லும்படி செய்து எழுந்தருளியுள்ள மலை. கோவர்தன மலையை தூக்கி தேவலோக பூக்களான கற்ப பூக்களில் இருந்து பெருகும் தேன் ஆறு பாயும் மலை. இந்த மாலிரும் சோலை மலை தேவர்களும் முனிவர்களும் ஆபத்தே உண்டாகாதவாறு காக்கும் மலை. மாறன் என்கிற பெயரை உடைய மலைத்வஜ பாண்டியன் கொண்டாடும் மலை. சோலை மலை வண்டுகள் எப்பொழுதும் பெருமாளுடைய 1000 நாமங்களை சொல்லிக் கொண்டு பொழுது விடுகின்ற காலத்தில் அழகாக பாடுகின்ற மலை. இங்கே எழுந்தருளியுள்ள பெருமானின் கோவை பழம் போன்ற கனிவாயானது இந்திர கோப பூச்சிகள் போல் சிவந்து காணப்படும். எல்லா திசைகளிலும், அதாவது 8 திசைகளும் தேவிமார்கள் சூழ்ந்திருக்க மகிழ்ச்சியுடன் பெருமாள் இருக்கும் மலை. சோலைகள் நிறைந்த இந்த மலையை விரும்பி வணங்கும் பக்தர்களை கண்ணர் உய்விப்பார் என்று பெரியாழ்வார் அழகாக பாடியுள்ளார். உறுப்பினி நங்கை தன்னை மீட்பான் தொடர்ந்தோடி சென்ற உறுப்பினை ஒட்டி கொண்டிட்டு உரை தீட்ட உரை பன்மலை பொறுப்பிடை கொன்றை நின்று முறியாழியும் காசும் கொண்டு வீரப்பொடு பொன் வழங்கும் வியன்மாலிரும் சோலையதே. உறுப்பினி நங்கை தன்னை மீட்பான் தொடர்ந்தோடி சென்று உறுப்பனை ஒட்டி கொண்டிட்டு உரை தீட்ட உரை பன்மலை பொறுப்பிடை கொன்றை நின்று முறியாழியும் காசும் கொண்டு வீரப்பொடு பொன் வழங்கும் வியன்மாலிரும் சோலையதே. ருக்மணி பிராட்டியை கண்ணனிடமிருந்து மீட்பதற்காக இக்கண்ணனை பின்பற்றி ஓடி வந்த அவள் தமையனான ருக்குமி என்பவனை அவனை வழியடக்கி விரட்டி பிரிட்டித்து தேரில் கட்டி அவமானும்படி செய்து வாழும் கண்ணபிரானின் மலையாவது கொன்றை மரங்கள் பொன் மோதிரம் போன்ற பூ நரம்புகளையும் பொற்காசு போன்ற பூ இதழ்களையும் மாறி வழங்குவது போல திகழ்வது திருமாலினும் சோலை மலையாகும். கஞ்சனும் காளியனும் களிரும் மருதும் எருதும் வஞ்சனையில் மடிய வளர்ந்த மணி வண்ணன் மலை நஞ்சுமே நாகம் எழுந்தனவி நளிர் மாமதியை செஞ்சுடர் நாவளைக்கும் திருமாலிரும் சோலையதே. கம்சன் காளியன் என்ற நாகம், குவளையா பீட்டம் என்னும் யானை, அசுரமர மரதங்கள் அரசக்காலை கண்ணனின் வலிமையினால் மாண்டு போக திருவாய்ப்பாடியில் வளர்ந்த கண்ணன் வாழும் மலையாவது நஞ்சை கக்கும் பாம்பு குளிர்ந்த சந்திரனை அணுகி தன் சிவந்த சுடர் நாவினால் வளைத்து உட்கொள்ள பார்க்கின்ற மலை திருமாலிரும் சோலை மலையாகும். மண்ணின் அரகன் தன்னை சூழ் போகி வளை தெரிந்து கன்னி மகளிர் தம்மை கவர்ந்த கடல் வண்ணன் மலை உன்னை செறிந்தியொடு புனவேங்கையும் தோங்கும் நின்று பொன்னரி மாலைகள் சூழ் பொழில் மாலிரும் சோலையதே. கடல் நிற கண்ணன் தீமைகள் நிறையப்பட்ட நரகாசுரனை கொல்லும் வழியை ஆலோசித்து அவனை தடுத்து சக்கரத்தை விடுத்து கொன்று கன்னி பெண்களை காப்பாற்றி திருமணம் செய்து கொண்டான். இப்பெருமான் எழுந்துள்ள மலையாவது புன்னை, செருந்தி, வேங்கை, கோங்கு ஆகிய மரங்கள் வரிசையாக நின்று பூப்பதனால் பொன்னரி மாலைகள் போல உருப்பட சுற்றி இருப்பது போல தோன்றுகின்ற சோலைகளை உடையது திருமாலிரும் சோலை மலையாகும். மாவலி தன்னுடைய மகன் மானன் மகளிருந்த காவலை கட்டழித்த தனி காலை கருதும் மலை கோவலர் கோவிந்தனை புறமாதர்கள் கண்குருங்கி பாவலி பாடி நடம்பயில் மாலிரும் சோலையதே. மகாபலி சக்கரவர்த்தியினுடைய மகன் வானாசுரனின் மகளாகிய உஷை என்பவள் இந்த கட்டுக்காவலை அக்காவலின் குருதி கொலையும்படி செய்த காலை ஒத்த கண்ணன் விரும்பி தங்கும் திருமாலிரும் சோலை மலையில் ஆயர்குலத்தில் தோன்றிய கோவிந்தனை குடித்து புறப்பெண்கள் குறிஞ்சி என்னும் ராகத்தோடு பாடி அப்பாடலுக்கு ஏற்பட்ட ஆடுவர். பல பல நியாயம் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அளவலை மை தவிர்த்த
அழகன் அலங்காரன் மலை குலமலை கோலமலை குளிர் மாமலை கொற்றமலை நிலமலை நீண்டமலை திருமாலிடம் சோலையதே பல பல நியாயம் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அளவலைமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை குலமலை கோலமலை குளிர் மாமலை கொற்றமலை நிலமலை நீண்டமலை திருமாலிரும் சோலையதே. கண்ணபிரான் தன் மீது பற்பல குற்றங்களை அவ்வப்போது கூறி படித்த சிசுபாலனின் அற்பத்தனத்தை போக்கிய அழகான இந்த அலங்கார பிரியன் எழுந்தருளிய மலை, தொண்டர் குலத்துக்கு தலையாள மலை, அழகாக விளங்கும் மலை, குளிர்ந்த பெரிய மலை, வெற்றியை உடைய மலை, நல்ல நிலத்தை கொண்ட மலை, நெடிதுயர்ந்த மலை என்றெல்லாம் எல்லோரும் ஆவலுடன் ஏற்கும் மலையே திருமாலிரும் சோலை மலையாகும். பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் ஆண்டங்கு 100 வருத்தம் பெண்டிர் மேல் வைத்த அப்பன் மலை பாண்டகு வண்டினங்கள் கண்கள் பாடி மதுபருக்க தோண்டல் உடைய மலை தொல்லை மாலிரும் சோலையதே. பாண்டவர்களின் மனைவி பாஞ்சாலி தேவி அடைந்த மனக்கலக்கங்கள் யாவற்றையும் அறிந்த எம்பெருமான் கண்ணன் தன் மனதை ஏற்றுக்கொண்டு பாரதியிடம் நடைபெற்ற அந்த காலத்தில் துரியோதனாதியர்கள் 100 நண்புடைய மனைவிமார்கள் அதே துன்பத்தை அனுபவிக்க வைத்தான். அந்த அப்பன் கண்ணன் இனிதே தங்கிய திருமாலிரும் சோலை மலையில் இசைடன் பாடல்களை பாடும் ஆற்றலை பெற்ற வண்டுகள் பற்பல ராகங்களை இசைத்துக் கொண்டே தேனை குடிக்கும்படியாக இனிய நீர் ஊற்றுகளையும் அதனால் செழித்து உயர்ந்தோங்கி இருக்கும் சோலைகளையும் உடையது திருமாலிரும் சோலை மலையாகும். கணங்குழையால் பொருட்டா கனை பாதித்தே அறக்க தங்கள் இனம் கழுவேற்று விட்ட எழில் தோல் எம்மிராமன் மலை கணம் கொழிதல் அருவி வந்து சூழ்ந்து அகல் ஞாலமெல்லாம் இனம் குழுவாடும் மலை எழில் மாலிரும் சோலையதே. ராமன் தங்கத்தோடு அணிந்த சீதைக்காக அம்புகளை அடுக்கி அவற்றின் மீது கொடிய அரக்கர்களை கழுவில் ஏறும்படி செய்து அவர்களை அழித்தான். அப்படிப்பட்ட வலிமையுடைய வீரத் தோள்களை கொண்ட எமது ஸ்ரீ ராமபிரான் பொன்னை கொழித்து கொண்டும் அருவியிலே அனைத்து மக்களும் வந்து கூட்டம் கூட்டமாக கூடி நீராட பெற்ற அழகிய திருமாலிரும் சோலை மலையிலே இனிதே எழுந்தருளி இருக்கிறான். எரிசிதரும் தரத்தால் இலங்கையினை தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்து வாய்ப்போட்டம் தவித்துகந்த அரையன் அமருமலை அமரரோடு கோணும் சென்று திரிசுடர் சூழும் மலை திருமாலிரும் சோலையதே. ராமபிரான் தம் வில்லில் அம்புகளை ஏற்றியதன் மூலம் நெருப்பை உண்டாக்கி இலங்கையின் உள்ளே புகுந்து அழித்து தலை வணங்காத ராவணனையும் அழித்து அவனுடைய ஆணவம் முழுவதையும் அழித்தான். அப்படிப்பட்ட ராமபிரான் இனிதே தங்கி வாழும் திருமாலிரும் சோலை மலையை தேவர்கள் இந்திரன் சந்திரன் முதலியோர் வந்து வலம் வருவார்கள். கோட்டு மண் கொண்டிடந்து குடங்கையில் மண் கொண்டளந்து மீட்டு மது மண்டுமிழ்ந்து விளையாடும் விமலன் மலை ஈட்டிய பல் பொருள்கள் எம்பிரானுக்கு அடியுரை என்று கோட்டறுத்தன் சிலம்பாருடை மாலிரும் சோலையதே. எம்பெருமான் நாராயணன் வராக அவதாரம் மேற்கொண்டு தன் கொம்பினாலே பூமியை எடுத்து அழியாது காத்தான். திருவிக்கிர அவதாரம் மேற்கொண்டு மகாபலி சக்கரவர்த்தியிடமிருந்து தன் கையில் நீரை ஏற்றி மூவடிமண் பெற்றதனால் உலகங்களையும் வளர்ந்தான். உலக பிரளய காலத்தில் பூமி அழியாதவாறு தாமே உண்டு அதனை பாதுகாத்தான். பிரளயம் முடிந்த அக்காலத்தில் அப்பூமியை உமிழ்ந்தான். இவ்வாறு விளையாடுகின்ற குற்றமற்றவனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் மலை திருமாலிரும் சோலை மலையாகும். அம்மலையில் திரண்ட பல பொருள்களும் எம்பெருமானுக்கு பாத காணிக்கையாக சிலம்பாறு கொடுக்கிறது. 1000 தோள் பரப்பி முடியாயிரம் நின்னிலக 1000 பைந்தலைய அனந்த சயனன் ஆளும் மலை 1000 ஆறுகளும் சுனைகள் பல 1000ம் 1000
பூம்பொழிலுமுடை மாலிரும் சோலையதே ஆயிரம் தோள் பரப்பி முடியாயிரம் மின்னிலக ஆயிரம் பைந்தலைய அனந்த சயனன் ஆளும் மலை ஆயிரம் ஆறுகளும் சுனைகள் பல ஆயிரமும் ஆயிரம் பூம்பொழிலுமுடை மாலிரும் சோலையதே ஆயிரம் தோள்களை பரப்பிக்கொண்டு ஆயிரம் மணி முடிகளும் ஒளி வீச ஆயிரம் தலைகள் உடைய ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமான் விரும்பி வாழ்கின்ற மலை ஆயிரக்கணக்கான ஆறுகளையும் சுனைகளையும் சோலைகளையும் கொண்டிருக்கின்ற திருமாலிரும் சோலை மலையாகும். மாலிரும் சோலை என்னும் மலையை உடைய மலையை நாலிருமூர்த்தி தன்னை நால்வேத கடலமுதை மேலிரும் கற்பகத்தை வேதாந்த விழுபொருளின் மேலிருந்த விளக்கை விஷ்ணு சித்தன் விரித்தனவே மாலிரும் சோலை என்னும் மலையை உடைய மலையை நாலிருமூர்த்தி தன்னை நால்வேத கடலமுதை மேலிரும் கற்பகத்தை வேதாந்த விழுபொருளின் மேலிருந்த விளக்கை விஷ்ணு சித்தன் விரித்தனவே. இப்பத்து பாசனத்தில் பெரியாழ்வார் மாலிரும் சோலையின் பெருமை மகிமை இயல்பு அழகு நன்மை பற்றி அருள் புரிகிறாய். திருவாய்ப்பாடியிலே வளர்ந்த கண்ணன் வாழும் மலையானது நாகம் உயர எழுந்து சந்திரனம் கிட்டி உட்கொள்ள பார்த்த நெடிந்துயர்ந்த மலை. உன்னை சிறுந்தி வேங்கை கோங்கு வரிசையாக சுற்றியிருந்து பொன்னரி மாலைகள் சுற்றி இருப்பது போல் சோலைகள் உடைய மலை. சோலை மலை பரமபதத்தை விட மேலானது. இங்கு எழுந்தருளியுள்ள கோவிந்தனை நினைத்து புறப்பெண்கள் குறிஞ்சி என்ற ராகத்தோடு பாடல்களை பாடி கூத்தாடுகின்றனர். இம்மலை தொண்டக்குளத்துக்கு தலையானது. வண்டுகள் பாசனங்களை பாடிக்கொண்டு தேனை குடிக்கும்படியான சோலைகள் செழிந்த ஊற்றை உடைய பழமையான மலையாகும். பொன்னை கொழித்து கொண்டு வரும் அருவியில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நீராடும் மலை. தேவர்களும் அவர்களுக்கு தலைவர்களான சந்திரனும் சூரியனும் நாள்தோறும் வந்து வலம் புரியும் மலை. பல திரண்ட பொருள்களும் பெருமாளுக்கு காணிக்கையாக ஓடி வரும் சிலம்பாறு கொடுக்கிறது. ஆயிரம் தோள்களை பரப்பிக்கொண்டு ஆயிரம் திருவடிகளும் ஒளி வீச ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு விரும்பி வாழும் பல ஆயிரக்கணக்கான சுனைகள் சோலைகள் சூழ்ந்தமலை. எப்பொழுதும் நிரந்தரமாக வாழும் வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்னன் அனிருத்ரன் என்று 4 வடிவங்களுடன் கூடி ரிக்யஜ சாம அதர்வண வேதங்களின் கடலமுதம் போன்றவன் கற்பகமரம் போன்றவன் என்று பெரியாழ்வார் அருளி செய்துள்ளார். ராவகாரியம் சொல்லிராதவர் நாள்தோறும் இருந்தோம்புவார் தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர் மூவர் காரியமும் திருத்தம் முதல்வனை சிந்தியாத அப்பாவகாரிகளை படைத்தவன் எஞ்ஞனம் படைத்தான்களோ நாவகாரியம் சொல்லிராதவர் நாள்தோறும் இருந்தோம்புவார் தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர் மூவர் காரியமும் திருத்தம் முதல்வனை சிந்தியாத அப்பாவகாரிகளை படைத்தவன் எஞ்ஞனம் படைத்தான்களோ. திருக்கோட்டியூரில் வாழ்கின்ற வைணவ பெருமக்கள் ஒரு நாளும் நாவினால் சொல்லக்கூடாதவற்றை சொல்லி அறியாதவர்கள். ஒவ்வொரு நாளும் வரும் விருந்தினர்களை வரவேற்று உபசரிப்பவர்கள். தினந்தோறும் வேதங்களை ஓதிக்கொண்டும் பகவானை வழிபட்டு கொண்டும் இருப்பவர்கள். இப்படிப்பட்டவர்கள் திருக்கோட்டியூரில் எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமான் இந்திரன் பிரம்மன் சிவன் என்னும் மூவரின் செயல்களையும் எவ்வித குறைபாடும் உண்டாகாதவாறு செய்கின்ற முழுமுதற் கடல்வாழான ஸ்ரீமன் நாராயணனை நெஞ்சாலும் நினைக்காத பாவிகளை படைக்கும் கடவுளான பிரம்மன் எதற்காக படைத்தானோ? குற்றமின்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய் சற்றம் ஒன்றுமில்லாத வன் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் சுற்றிய எழுலகுண்ட தூமணி வண்ணன் தன்னை தொழாதவர் பெற்ற தாயர் வயிற்றினை பெருநோய் செய்வார் பிறந்தார்களே. திருக்கோட்டியூர்
திருக்கோட்டியூரில் வாழ்கின்ற வைணவர்கள் ஒரு வகை குற்றமும் இல்லாமல் தம்முடைய நற்குணங்களை பெருக்கிக் கொள்வர். அவர்கள் தம் ஆச்சாரியர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வார்கள். பொறாமை சிறிதும் இல்லாதவர்கள், பிறர்க்கு கொடுத்து உதவும் கையினை உடையவர்கள். இப்படிப்பட்டவர்கள் வாழ்கின்ற இத்திருக்கோட்டியூரில் உலகங்களையும் பிரளய காலத்தில் ஒன்று காப்பாற்றிய எம்பெருமான் நீலமணிவண்ணன் கோவில் கொண்டுள்ளான். அங்குள்ள இறைவனை தொழாதவர்கள் தம்மை பெற்ற தாய்மார்களுக்கு நோய் செய்ய பிறந்தவர்களே ஆவர். வண்ணனல் மணியும் மரகதமும் அழுத்தி நிழலனும் திண்ணைசூ திருக்கோட்டியூர் திருமாலவன் திருநாமங்கள் என்ன கண்ட விரல்களால் இறை பொழுதம் என்ன கிளாது போய் உன்ன கண்டதம் ஊத்தை வாய்க்கு கவலம் முந்துகின்றார்களே. திருக்கோட்டியூரில் திண்ணையில் பதிக்கப்பட்ட ஒளிமிக்க மணிகளும் மரகதங்களும் சுடர் விடுகின்றன. இங்கு எழுந்தருள் இருக்கின்ற திருமாலின் திருநாமங்களை சொல்லுவதற்காக படைக்கப்பட்ட விரல்களால் சிறிது நேரம் கூட அவனை எண்ணாமல் உடலை வளர்ப்பதற்காக உண்பதியை மட்டும் தொழிலாக கொண்டிருக்கின்ற அசுத்தமான வாய் வழியே தோற்றுருண்டைகளை மட்டும் அவ்விரல்களால் தள்ளுகின்றன. இதென்ன கொடுமை! உரகமெல்லணையான் கையில் உரை சங்கம் போல் மடங்கள் நிறை கணம் பரந்தேறும் செங்கமலவயல் திருக்கோட்டியூர் நரகநாசனை நாவிற்கொண்டழையாத மானிட சாதியை பருகும் நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தன தாங்களோ. ஆதிசேஷனை படுக்கையாக கொண்ட திருமால் திருக்கையில் சங்கு போல திருக்கோட்டியூரில் உள்ள செந்தாமரை பூத்த வயல்களில் மடப்பம் மிக்க குணமுடைய அன்னப்பறவைகள் வரிசை வரிசையாக கூடி வாழ்கின்றன. இத்திருத்தலத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் அடியார்களின் மனவேதனை போக்குவான். இப்படிப்பட்ட எம்பாரமானை தனது நாவால் பாசுரங்களை பாடி துதித்து அழைக்காத மனிதர்கள் பருகுகின்ற நீரும் உடுக்கின்ற உடையும் பாவம் செய்தவை என்றோ என்று வெறுத்து கூறுகிறார். ஆமையின் முதுகத்திரை குதி கொண்டு தூமல சாடி போய் தீமை செய்து இளவாளைகள் விளையாடு நீ திருக்கோட்டியூர் நேமி சேர்த்தடங்கையினானை நினைப்பிலா வலி நெஞ்சுடை பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி புல்லை திணிமினே. இளமையான வாழை மீன்கள் ஆமையின் முதுகின் மீது குதித்து தாமரை போன்ற நீர் போக்களை மோதிக்கொண்டு ஒன்றை ஒன்று எதிர்த்து விளையாடி சிறு சிறு மீன்களுக்கு தீமை செய்து கொண்டு வாழும் அளவுக்கு நீர்வளம் மிக்க திருக்கோட்டியூரில் எழுந்தருளியுள்ள திரு சக்கரத்தினை திருக்கையிலே ஏந்தி கொண்டிருக்கும் திருமாலை தியானம் செய்து அவனை எண்ணாதவர்கள் கடின நெஞ்சுடையவர்களாவர். இப்படிப்பட்டவர்கள் பூமிக்கு பாரமானவர்களாக இருப்பதோடின்றி அவர்கள் உண்ணும் சோற்றை தின்னப்படாத பிடுங்கி அதற்கு பதிலாக அவர் வாயிலே புல்லை சிறுங்குங்கள். பூதம் 5 வேள்வி 5 புலன்கள் 5 பொறிகளால் ஏதம் ஒன்றுமில்லாத வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவீந்தேத்துவார்கள் உழக்கிய காதற்புலி படுதலால் இவ்வுலகம் பாகியம் செய்ததே. திருக்கோட்டியூரில் அடியவர்கள் 5 பூத உடல் 5 புலன்கள் 5 பொறிகள் ஆகியவற்றை கொண்டு எவ்வகை குற்றமும் இன்றி வேள்வுகளை செய்தும் கொலையாளர்கள் இருக்கின்றனர். இவர்கள் இத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற தலைவனாகிய நரசிங்கமூர்த்தியையும் சொக்கநாராயண பெருமாளையும் துதிக்கின்ற அடியவர்களின் பாதகூலி படுவதால் இவ்வுலகமானது நற்பெயரு பெற்றுவிட்டது. குருந்தம் ஒன்றொசித்தானோடும் சென்று கூடியாடி விழா செய்து திருந்து நான் மறையோர் இரா பகல் ஏத்திவாள் திருக்கோட்டியூர் கருந்தடமுகில் வண்ணனை கடை கொண்டு கை தொழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் எத்தவங்கள் செய்தார்களோ. திருக்கோட்டியூரில் வாழும் அடியவர்கள் 4 வேதங்களையும் நன்கறிந்து ஓதுபவர்கள். இவர்கள் குருந்த மரத்தை முறிக்க கண்ணபிரானின் குணங்களில் ஈடுபட்டு உற்சவம் செய்து ஆடிப்பாடி மகிழ்வார்கள். இரவும் பகலும் அவனையே எண்ணி எண்ணி வழிபடுவார்கள். இத்தலத்தில் உள்ள மேகநிற பெருமாளை
இவ்வடியவர்கள் தங்களின் அடிமை திறம் வெளிப்படுமாறு இறைவனை தம் இரு கரங்களாலும் தொழுதேற்றுவர். இப்படிப்பட்ட திருக்கோட்டியூரில் வாழ்வதற்கு மனிதர்கள் எப்படிப்பட்ட தவம் செய்தார்களோ. நளிர்ந்த சீலன் நயாசலன் அபிமான துங்கனை நாள்தோறும் தெளிந்த செல்வனை சேவகம் கொண்ட செங்கன்மா திருக்கோட்டியூர் குளிர்ந்துரைகின்ற கோவிந்தன் குணம் பாடுவார் உள்ள நாட்டினுள் விளைந்த தானியமும் இராக்கதர் மீது கொள்ள இனார்களே. செல்வநம்பி என்னும் அடியவன் குளிர்ந்த ஒழுக்கமும் நீதியில் தளர்ச்சி அற்றவனாகவும் எம்பெருமானை வணங்கிய அனுபவம் மிக்கவனாகவும் நாள்தோறும் எம்பெருமானுக்கு தெளிவுமிக்க சிறந்த கைங்கரியம் செய்து வருகின்றார். அந்நம்பியை அடிமை கொண்ட திருமால் எழுந்தருளியிருக்கும் திருக்கோட்டியூரில் வசிக்கின்ற கோவிந்தனது குணங்களை பாடும் அடியவர்களும் இருக்கின்றனர். ஆகவே இந்நாட்டில் விளைகின்ற தானியத்தையும் அரசர்களால் அபகரிக்க இயலாது. கொம்பினார் பொழில் வாழ் உயிரினம் கோவிந்தன் குணம் பாடு சீர் செம்பனார் மதில் போல் செழுங்கழனியுடை திருக்கோட்டியூர் நம்பனை நரசிங்கனை நவீன்றேத்துவார்களை கண்டகால் எம்பிராந்தன சிங்கங்கள் இவரிவரின் ஆசைகள் தீர்வனே. தங்கமயமான திருக்கோட்டியூரில் வயல்கள் வளமாக காண்கின்றன. சோலையில் உள்ள குயிலினங்கள் கோவிந்தனின் அருங்குணங்களை பாடுகின்றன. இங்கு அடியார்களின் நம்பிக்கைக்குரிய நரசிம்ம பெருமானை வணங்கி வழிபடுபவர்களை கண்டால் இவர்கள் எல்லோரும் எம்பெருமானின் அடையாளமாவார் என்று கருதி கொண்டு இந்த பாகவதர்கள் தொடர்பு கிடைக்க ஆசைப்பட்ட என் விருப்பம் நிறைவுற்றது. ஆசின்மாய் கரம் இருக்கிலும் கரவாது மாட்டிலி சோரித்து தேச வார்த்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் கேசவா புருடோத்தமா கிழல் ஜோதியாய் குரலாய் என்று பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே. திருக்கோட்டியூரில் வாழ்கின்ற மக்கள் ஒரு பொற்காசுக்கு ஒரு பிடி நெல் வெறுக்கும் கொடும் கஞ்சப்பாலத்திலும் தம்மிடம் உள்ள பொருட்களை பின்பு தமக்கு வேண்டும் என்றெண்ணி மறைத்து வைத்திருக்காமல் பதிலுதவி எதுவும் எதிர்பார்க்காமல் வருகின்ற விருந்தினர்களுக்கு உணவை அளித்து உபசரித்து அயல் நாட்டோரும் பாராட்டும் அளவிற்கு அவர்கள் வல்லன்மை உடையவர்களாக வாழ்ந்திருந்தனர். அங்குள்ள எம்பெருமானின் அடியவர்கள் அப்பெருமானை குறித்து கேசவா புருடோத்தமா சோதியை உடையவனே வாமனாவதாரம் செய்தவனே என்றெல்லாம் போற்றிய நிலை எங்களை அவர்கள் விற்பதற்கு உரியவர்களாவார். சீதநீர் புடைசூழ் செழுங்கழனியுடை திருக்கோட்டியூர் ஆதியானடியாரையும் அடிமையின்றி திரிவாரையும் கோதில் பட்டர்பிரான் குளிர் புதுவை விஷ்ணு சித்தன் ஏதமின்னி உரைப்பவர்கள் இருடிகேசனிக்காளரே. சீதநீர் புடைசூழ் செழுங்கழனியுடை திருக்கோட்டியூர் ஆதியானடியாரையும் அடிமையின்றி திரிவாரையும் கோதில் பட்டர்பிரான் குளிர் புதுவை மண் விஷ்ணு சித்தன் சொல் ஏதமின்றி உரைப்பவர்கள் இருடிகேசனிக்காளரே. திருக்கோட்டியூரில் எழுந்தருளியுள்ள பெருமாளை ஆழ்வார் இத்திருமொழியில் அனுபவிக்கிறார். தன்னை போல் மொழி உடல்களால் மகிழ்ந்து அனுபவிப்புகளை காடியும் அனுபவிக்காமல் இருப்பவரை பழித்தும் கூறியுள்ளார். திருக்கோட்டியூரில் குளிர்ந்த நீர்வளமும் நிலவளமும் சூழ்ந்திருக்கின்றன. இங்கு எழுந்தருளியுள்ள ஆதி முதல்வனாம் ஸ்ரீமன் நாராயணனின் அடியவர்களை குற்றமற்ற வைணவ தலைவர் ஸ்ரீ வில்லிபுத்தூர் பெரியாழ்வார் புகழ்ந்துரைத்துள்ளார். அவ்வாறு இறைவனின் அடியவர்கள் அல்லாமல் இருந்து கொண்டு திரிபவர்களை கண்டு இறங்கினார். இவ்வாறு அருளி செய்த இ10 பாசரங்களையும் குற்றமின்றி எடுத்து செல்பவர்கள் எம்பெருமான் இருடிகேசனுக்கு ஆளாவார்கள். ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அன்னையத்தனின் புத்திரர் பூமி வாசவார் குழலால் என்று மயங்கி மாளும் எல்லை கண் வாய்த்திரவானே கேசவா
கேழலாகிய தேடினி என்றும் பேசுவார் அவர் எய்தும் பெருமை பேசுவான் புகில் நம் பரமன்னே. ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அன்னையத்தனின் புத்திர பூமி வாசவார் குழலால் என்று மயங்கி வாழும் எல்லை கண் வாய்த்திரவாதே. கேசவா புருடோத்தமா என்றும் கேழலாகிய பேடினி என்றும் பேசுவார் அவர் எய்தும் பெருமை பேசுவான் புகில் நம் பரமன்றே. இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் காலத்தே ஆசை செல்லும் இடமெல்லாம் மனதையும் போகவிட்டு என் தாய் தந்தை என் மக்கள் என் பூமி மனம் வீசும் மலர்களை கொண்ட கூந்தலை உடைய என் மனைவி என்று இப்படி வாய்விட்டு சொல்லவும் முடியாதபடி புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். மேலும் இவ்வுலகில் உள்ளவர்களின் பெயர்வுகளை கூவி அழைத்து கொண்டிருக்காமல் கேசவா புருடோத்தமா வராகமூர்த்தியே இயல்பு கடாத எம்பெருமானே என்று இறைவனை அழைத்து அவன் பெருமைகளை பேசுகின்ற பெருமக்கள் அடையும் பெருமையை இத்துணை என்று நம்மால் விவரித்துரைக்க இயலாது. தீயினால் செறிந்தேறிய பொன்மேல் செட்டலேறி குழம்பிருந்து எங்கும் ஈயினால் அரிப்புண்டே மையங்கி எல்லை வாய் கண் சென்று சேர்வதன் முன்னம் வாயினால் நமோ நாரணாவென்று மத்தகத்தினை கைகளை கூப்பி போயினால் பின்னை இத்திசைக்கென்றும் வினை கொடுக்கிலும் போகவட்டாரே. இந்த உடலை விட்டு உயிர் சென்று அடையும் முன்பே நோய்வாய்ப்பட்ட உடம்பின் மேலே புண்ணுண்டாகி அது ஆறாமல் அது புற்று ஏறி எழுந்து கீழ்வடியவும் ஈக்கள் பல புண்ணியின் மீது அமர்ந்து அரிப்பதாலே அவ்வழி பொறுக்க முடியாமல் மயக்கமுற்று இறுதி காலம் அடையும் முன்பே நம் வாயினால் ஓம் நமோ நாராயணா என்னும் 8 எழுத்து மந்திரத்தை கூறி தன் தலைக்கு மேலே கை கூப்பி சேவிப்பவர்கள் பரமபதம் அடைவார்கள். பரமபதவாசிகள் பிணைகளாக நின்றாலும் கூட இவ்விண் உலகுக்கு அதாவது பரமபதம் அடைந்தவர்கள் மீண்டும் இம்மண்ணுலகத்தை அடைவதில்லை. போர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல் என்று சுற்றும் இருந்து ஆர்வினவினாலும் வாய்த்திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிழவல்லார்க்கு அரவதண்டத்தில் உய்யலுமாமே. இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் முன்பு உறவினர் பலரும் நாற்புறம் சுழித்து கொண்டு ஞாபகமறுதியாக பொருள்களை எங்கேயாவது புதைத்து வைத்திருக்கும் இடம் தெரியாமல் இருப்பின் அது இருக்கும் இடம் மறவாமல் சொல் சொல் என்று துன்புறுத்தி கேட்கும் போது வாயை திறந்து சொல்ல முடியாமல் போய்விடும். அப்படிப்பட்ட நேரம் வரும் முன்பே மனதையே கோவிலாக கொண்டு மாதவனியை தெய்வமாக எண்ணி பக்தி என்ற ஒப்பற்ற மலரை சமர்ப்பிக்க வல்லவர்கள் யமதூதர்கள் தரும் தண்டனையில் இருந்து பிழைத்து உய்வர். மேலெழுந்ததோர் வாயு கிளர்ந்தே மேல் மிதத்தினை உள்ளழ வாங்கி காலும் கையும் விதிர் விதிர் தேறி கண்முறக்கம் அதாவதன் முன்னம் மூலமாகிய ஒற்றை எழுத்தை 3 மாதிரை உள்ளழ வாங்கி மேலை வண்ணனை மேவுராகில் விண்ணகத்தினில் மேவெழுமாமே. சுவாசமானது மேற்புறமாக தோன்றி அதிகமாக இழுக்கவும் அச்சுவாசமானது மேலும் அதிகரிக்க நெஞ்சின் மேற்புறத்தில் கீழ் மூச்சு உள்வாங்கவும் கைகளும் கால்களும் நடுநடுங்கி பதறவும் நிரந்தர தூக்கம் என்னும் மரணம் உண்டாவதற்கு முன்பே எல்லா வேதங்களுக்கும் ஒற்றெழுத்து மூலமான பிரணவ மந்திரத்தை 3 மாத்திரை அளவில் உச்சரிக்க வேண்டும். உடல் கடவுளான எம்பெருமானை நாடி விரும்பி அடைந்தீர்களானால் பரமபதம் சென்றலாம். பிரணவ மந்திரம் என்பது ஓம் என்ற ஒற்றை வார்த்தை. அது ஆ என்றும் ஊ என்றும் 3 அக்ஷரமாகும். 3 பதமாகவும் இருக்கும். ஒவ்வொரு அக்ஷரமும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. அதில் ஆ இது அகாரம். ஆ என்பதால் சகல ஜகத்துக்கும் காரணமான எம்பெருமானை சொல்கிறது. ஊ என்பது உகாரம். இது லக்ஷ்மி வாச்சகம், அதாவது ரட்சிக்கும் போது பிராட்டி சந்நிதி வேண்டியாலே இதிலே ஸ்ரீ சம்பந்தமும் அனுசந்தேயும். நம்மளை ரட்சிக்கும் போது விராட்டியின் கலைக்கண் பார்வையால் சேத்தனான நம்மளை ரட்சிக்கிறார்.
மகாரம் ஜீவ வாசகத்தை குறிக்கிறது, அதாவது ஆத்மாவை குறிக்கிறது. ஆகையால் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்து எம்பெருமானை நாடி பரமபதம் சென்று உய்யலாம். மடி வழி வந்து நீ குலஞ்சோர வாயிலட்டிய கஞ்சியும் மீண்டு கடை வழிவார கண்டமடைப்ப கண்ணுறக்கம் அதாவதன் முன்னம் தொடை வழி உம்மை நாய்கள் கவரா சூலத்தால் உம்மை பாய்வதும் செய்யார் இடைவழியில் நீ கூரையும் இழவீர் இருடிகேசன் என்றே தவல்லீரு. உடல்நலம் குன்றியதின் பயனாய் பயந்த நிலையில் மடி என்ற இந்திரியத்தின் வழியாக வெளிப்பட்டு திருநீர் பெருகவும் வாயிலே உண்ட கஞ்சி உள்ளே செல்லாதும் மீள அவ்வழியே வரவும் தொண்டையிலே கோழையடைக்க அது உள் செல்லாமல் தலைவாய் வழியே வரவும் நிரந்தர தூக்கமான மரணம் உண்டாவதற்கு முன்பே இருடிகேசன் என்னும் இறைவனை துதியுங்கள். அவ்வாறு இறைவனை துதித்தால் யமதூதர்களின் செந்நாய்கள் உங்கள் தொடைகளை கவ்வாது. யமதூதர்களும் தங்கள் சூலாயுதத்தால் குத்தமாட்டார்கள். நடுவழியில் உங்கள் ஆடைகளையும் இழக்க மாட்டீர்கள். அந்த திருவடியை அடையப் பெறுவர். அங்கமிட்டவை ஐந்து மகட்டி ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை சங்கமிட்டவர் கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதன் முன்னம் வங்கமிட்டொளவம் கடற்பள்ளி மாயனை மதுசூதனனை மார்பில் தங்க விட்டு வைத்து ஆவதோர் கருமம் சாதிப்பார்க்கு என்றும் சாதிக்கலாமே. ஐவகைப்பட்ட ஆவிகளும் உடலை விட்டு போகும் காலத்தில் அருகில் இருப்பவர்கள் உடலை விட்டு சென்றதும் பரிசோதித்து பார்த்துட்டு உயிர் நீங்கிவிட்டது என்பதை உறுதியாக தெரிந்து கொண்ட பின்னவன் தம் கையை விரித்து மெல்ல அடக்கி கொண்டு தலை சாய்த்து வருவர். அப்படிப்பட்ட இறுதிநிலை அடைவதற்கு முன்பே பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மாயனை மதுசூதனனை தம் இதயத்தில் வணங்கி அம்மாயவனுக்கே நாம் ஆட்பட்டோமானால் எப்பொழுதும் அவனை வணங்க பெறுவர். தென்னவர் தமர் செப்பமிலாதார் சேயதக்குவார் போல புகுந்து பின்னும் மண் கைத்தால் பிணி தெற்றி பின் முன்னாக இழுப்பதன் முன்னம் இன்னவன் இணையவன் என்று சொல்லி எண்ணி உள்ள திருளர நோக்கி மன்னவன் மதுசூதனன் என்பார் வானகத்து மண்ணாடிகள் தாமே. தென்திசை யமனின் பணியாட்கள் சீர்மையில்லாத கீழ் மக்கள் காளைகளை அழைக்குவது போல வந்து பாசக்கயிற்றால் கட்டி அடித்து முதுகுப்புறம் மேல் இருக்கும்படியாக தள்ளி யமன் உலகத்துக்கு இழுத்து செல்வார்கள். நாம் அந்த நிலை அடைவதற்கு முன்பே யமனுக்கும் இறைவனாக விளங்கும் மதுசூதனனை இவன் இந்த திருநாமங்களை உடையவன், இவன் இப்படிப்பட்ட தன்மைகளை உடையவன் என்று எண்ணி அஞ்ஞான இருள் நீங்கும்படியாக தியானித்தால் நாம் பரமபதத்தில் பகவானுடன் கலந்து உரையாடும் இன்னருளை பெறலாம். கூடி கூடி உற்றார்கள் என்று குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து பாடி பாடி ஓர் பாடையிலிட்டு நரிபடைக்கோர் பாகுடம் போலே கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கௌதுவம் உடை கோவிந்தனோடு கூடியாடிய உள்ளதரானால் குறிப்பிடம் கடைந்து உய்யலுமாமே. ஒருவன் இறந்த பின்பு உறவினர்களாலும் ஒன்று கூடி அவர் செய்த தீ செயல்களை மறந்து அவர் செய்த சில நன்மைகளை மட்டுமே கூறி அழுத உயிர் நீங்கிய உடையலை பாலையில் ஏற்றி நரிகளின் கூட்டத்துக்கு வெள்ளப்பாக அளிப்பது போல புதிய ஆடையால் மூடி காட்டிக்கு செல்வார்கள். இப்படி நடப்பதற்கு முன்பே கௌதுவமணி அணிந்துள்ள கோவிந்தனின் அரிய குணங்களில் ஈடுபட்டு தியானித்தால் யமபுரம் செல்லாமல் பரமபதம் அடைந்து உய்யலாம். வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப வாசனி பொடி கண்கள் மிழக்க தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் அலற்ற தீ ஒரு பக்கம் சேர்வதன் முன்னம் செங்கன் மாலடும் சிக்கன சுற்றமாய் ஒரு பக்கம் நிற்க வல்லார்க்கு பரவதண்டத்தில் உய்யலுமாமே. உயிர் நீங்கும் காலத்தே வாய் ஒரு பக்கம் இழுத்து வலிக்கும், கண்களில் இருந்து துயர நீர் பெருகி வழியும், உடலின் அருகே தாய் தந்தை மனைவி ஆகியோர் ஒரு பக்கம் இருந்து கதறி கதறி அழுவர். இறந்த பின்பு காட்டில் வைத்து தீ மூட்டி விடுவார்கள். இப்படிப்பட்ட இறுதி நிலை ஏற்படும் முன்பே
செங்கன்மாலையே சுற்றமாக இருகப்பற்றி இறைவனை பற்றி நிற்க வல்லவர்களுக்கு யமனிடமிருந்து தண்டனை என்ற ஒற்ற வார்த்தை ஏற்படாமல் அவன் திருவடி அடைந்து உய்யலாம். செத்து போவதோர் போது நினைந்து செய்யும் செய்கைகள் தேவபிரான் மேல் பத்தராய் இறந்தார் பெரும் பேற்றை பாழிதோள் விஷ்ணு சித்தன் புத்தூர்கோன் சித்தம் நன்கொருங்கி திருமாலை செய்த மாலை வைப்பத்து மல்லார் சித்தம் நன்கொருங்கி திருமால் மேல் சென்ற சிந்தை பெறுவதாமே செத்து போவதோர் போது நினைந்து செய்யும் செய்கைகள் தேவபிரான் மேல் பத்தராயிரந்தார் பெரும் பேற்றை பாழிதோள் விஷ்ணு சித்தன் புத்தூர்கோன் சித்தம் நன்கொருங்கி திருமாலை செய்த மாலை வைப்பத்து மல்லார் சித்தம் நன்குருகி சென்ற சிந்தை பெறுவதாமே. உயிர் நீங்கும் காலத்தே ஏற்படும் வேதனைகளை எடுத்து சொல்லி எம்பெருமானிடம் பக்தராயிருந்து அடையும் பரமபத பேறு பெற்று பெரியாழ்வார் அருளினார். இப்பெரியாழ்வார் மிடுக்கான தோள்களை உடைய ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவராவார். அவர் அருளிய திருமால் பற்றிய 10 பாசரங்களையும் பொருள் உணர்ந்து பாடும் ஆற்றல் பெற்றவர்கள் மனம் ஒருமைப்பட்டு திருமாலையை எப்பொழுதும் எண்ணுவார். இ10 பாசரத்தில் பெரியாழ்வார் மாயனை ஏற்றி பேர் பெறும்படி அருளி செய்திருக்கிறார். அடிமை செய்பவர்களை புகழ்ந்து செய்யாதவர்களை படித்தும் கூறியுள்ளார். பகவானை பாராமுகமாக இருக்கும் சம்சாரிகளை திருத்தி பணிக்கொள்ள எண்ணி இவரும் அந்திம காலத்திலாவது பகவானை வணங்கினால் உய்ய முடியும். தொடர்ந்து வரும் துன்பங்களை ஏதேனும் ஒரு வழியில் பகவானை வணங்கினால் யமதூதர்களிடம் இருந்து பெரும் தண்டனைகள் இருந்து தப்பி பரமபதம் அடைந்து பகவானை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கலாம் என்று பெரியாழ்வார் அருளியுள்ளார். ஆசம் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கு அவர்த்த பேரிடும் ஆதர்கள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனி திருமினோ நாயகன் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள் காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கு அவர்த்த பேரிடும் ஆதர்கள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனி திருமினோ நாயகன் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அழிவற்ற இழிவானவர்களே, சாதாரண மனிதரிடம் காசுக்கும் கரையுடைய ஆடைக்கும் செந்நெடிர் கட்டுக்கும் ஆசைப்பட்டு மிகவும் இழிந்த பெயர்களை தம் பிள்ளைக்கு இடுகின்றீர்கள். அதை விடுத்து உங்கள் குழந்தைகளுக்கு கேசவன் என்ற இறைவனின் பெயரை இட்டு மகிழ்ந்து மகிழ்ச்சி அடையுங்கள். எல்லோருக்கும் தலைவனான அந்த நாராயணனின் திருநாமம் கொண்ட பிள்ளைகளின் தாய்மார்கள் நரகம் அடைய மாட்டார்கள். அங்கொரு கூரை அறை கூடுப்பதனாசையால் மங்கிய மானிட சாதியின் பேரிடும் ஆதர்கள் செங்கன் நெடுமால் சிறீதரா என்றழைத்த கால் நங்கைகால் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அறிவற்றவர்களே, அறையில் உடுக்க ஆடை வேண்டும் என்ற ஆசையால் அழியும் மனிதர்களின் பெயர்களை இட்டு ஸ்ரீதரா என்று உங்கள் பிள்ளைகளை அழைத்தால் அந்த நாராயணன் என்ற பெயரை உடைய பிள்ளையின் தாய் நரகம் அடைய மாட்டாள். உச்சியில் எண்ணெயும் சுட்டியும் வலையும் உகந்து எச்சம் பொழிந்தீர்கள் என் செய்வான் பிறர் பேரிட்டீர் பிச்சை புக்காகிலும் எம்பிரான் திருநாமமே நச்சுமின் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். மக்கள் செல்வமுடைய பெரியோர்களே, உங்கள் பிள்ளைகளின் தலையின் உச்சியில் இட வேண்டிய எண்ணெயும் நெற்றியில் அணியும் சுட்டியையும் தோள்களில் இடும் வலையையும் பெற விரும்பி எதற்காக பிறர் பெயரை அவர்களுக்கு இடுகிறீர்கள்? பிச்சை எடுக்கும் அளவுக்கு தாழ்ந்த நிலையை அடைந்தாலும் எம்பிரானது திருநாமத்தையே உங்கள் பிள்ளைகளுக்கு இட்டு அழைத்தால் அந்த நாராயணனின் பெயருடைய பிள்ளையின் தாய் நரகம் அடைய மாட்டாள். மானிட சாதியில் தோன்றிற்றோர் மானிட சாதியை
மானிட சாதியின் பேரிட்டால் மறுமைக்கில்லை வானுடை மாதவா கோவிந்தா என்றழைத்த கால் நானுடை நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். மானிடத்தில் தோன்றிய ஓர் மனித குழந்தைக்கு மனித பெயர்களை இட்டு அழைப்பது மறுபிறப்பில் நற்கதி பெற வழி இல்லை. பரமபதநாதனாம் திருமகள் கேள்வனே கோவிந்தனே என்று அழைத்தால், அந்த என்னுடைய நாராயணியின் திருப்பெயரை இட்டழைத்தால் அப்பிள்ளையின் தாய் நரகம் அடைய மாட்டாள். மலமுறை ஊத்தையில் தோன்றித்தோர் மலவூத்தையை மலமுறை ஊத்தையின் பேரிட்டால் மறுமைக்கில்லை குலமுறை கோவிந்தா கோவிந்தா என்றழைத்த கால் நலமுடை நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அசுத்தத்தை உடைய மலமூத்திரம் ஆகியவற்றை உடலிலிருந்து தோன்றி மனித குழந்தைக்கு அம்மனித பெயரை இட்டு அழைத்தால் மறுபிறப்பு ஏற்படுங்கால் அப்போது நற்கதி பெற வழி இல்லை. எல்லா உயர்வுகளையும் கொண்டுள்ள எம்பெருமானின் உயர்ந்த திருப்பெயரை இட்டு கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்தால் நலம் தரும் நாராயணன் பெயருடைய அப்பிள்ளையின் தாய் நரகம் புகமாட்டாள். நாடும் நகரமும் அறிய மானிட மேலிட்டு கூடி அழுங்கி குழியில் வீழ்ந்து வழுக்காதே சாடிட பாய்ந்த தலைவா தாமோதரா என்று நாடுமின் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். நாட்டில் உள்ள சாதாரணமானவர்களும் நகரத்தில் உள்ள அறிஞர் பெருமக்களும் அறிந்து கொள்ளும்படியாக மானிட பெயரை இட்டு அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு அடிமைப்பட்டு அவர்கள் விழுந்த குழியிலே விழுந்து தவறி போக வேண்டாம். சகடாசுரன் அழிய தம் திருவடிகளால் உதைத்த தலைவனே தாமோதரனே என்று விரும்பி அழையுங்கள். அவ்வாறு அழைத்தால் நாராயணன் பெயருள்ள அப்பிள்ளையின் தாய் நரகம் புகமாட்டாள். மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிட பேரிட்டு அங்கு எண்ணம் ஒன்றின்றி இருக்கும் ஏழை மனிதர்கள் கண்ணு கிணிய கருமுகில் வண்ணன் நாமமே நன்னுமின் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். இப்பூமியில் தோன்றி இப்பூமிக்குள் மண்ணாக அழிந்து போகும் மனித பெயரை உடைய உங்கள் பிள்ளைகளை கேட்டு பொய்யும் வழி அறியாமல் கவலையற்று இருக்கும் மனிதர்களே, கண்ணுக்கினிய கருநிற மேகம் போன்ற திருநிறம் உடைய எம்பெருமானின் திருநாமத்தையே உங்கள் பிள்ளைகளுக்கு பெயரிட்டு நீங்கள் அழைக்க வாருங்கள். நாராயணன் நாமமுடைய பிள்ளையின் தாய் நரகம் புகமாட்டாள். சிற்றின்பத்தில் பற்றற்று எம்பெருமான் திருநாமங்களையே இனிமையாக பேச வல்லவர் அல்லாதவர்களையும் ஒரு வழியே அவனுடைய திருநாமத்திலே சம்பந்தம் உண்டாக்கி அவர்களை ஈடேற செய்ய வேண்டும் என்று ஒரு தகுதியும் இல்லாத பெயரை இடுபவர்களுக்கு எம்பெருமானது திருநாமத்தையே பெயராக இட்டால் அப்பிள்ளைகளின் தாய் தந்தை நற்கதி பெறுவர் என்று மேற்கண்ட பாசுரத்தில் பெரியாழ்வார் விளக்கியுள்ளார். அவன் திருநாமமே எல்லா நன்மையும் தரக்கூடியது. பிள்ளை லோகாச்சாரியார் அருளி செய்த திருமந்திர பிரகடனத்தில் வாட்ச பிரபாவம் போலென்று வாசக பிரபாவம் என்று அருளி செய்தார். எம்பெருமானின் திருநாமம் எம்பெருமானை விட காட்டிலும் சிறந்தது. அது நமக்கு எல்லா பயனும் தரக்கூடியது. உதாரணத்துக்கு அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும். திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது அவன் திருநாமமே. இதனால் பெரியாழ்வார் குழந்தைகளுக்கு எம்பெருமானின் திருநாமத்தை சுட்டி அந்த திருநாமத்தை அழைத்து நற்கதி அடைய வேண்டும் என்கிறார். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. சத்யபிரியா மேடம், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. இருந்து